நம்ம தொப்பியாப்பா குழுமத்தில் முதலீட்டாளராக ஆகணும் அப்படின்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இது என்ன திட்டம்? நம்ம தொப்பியாப்பா குழுமத்தில் முதலீட்டாளர் ஆவதன் மூலம் உங்களுக்கு என்ன பயன் அடையும்? என்னோட முதலீடு இந்த நிறுவனத்தில் ₹1 கூட கிடையாது. 2018 என்னுடைய நண்பர்களிடமிருந்து சிறிது தொகையை வாங்கி அதன் மூலமாக க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்றது கான்செப்ட். அதாவது என் நண்பர்களுடைய நண்பர்கள் இப்படி பல பேர்கிட்ட முதலீடு பெற்று சிறு சிறு தொகையாக பெற்று ஒரு 400 சதுரடியில் சென்னையில் நம்மளுடைய உணவகத்தை முதல் துவங்கணும். அதன் பிறகு மக்கள் கொடுத்த பேர் ஆதரவில் அடுத்தடுத்து நம்மளோட கிளைகளை துவங்கிக்கிட்டோம். அதன் பிறகு ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பித்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட கிளைகள் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கிளைகளை துவங்கணும். அதன் பிறகு யுஏஇயில் துபாய், சார்ஜா, அபுதாபி அப்படின்ட்டு அங்கே எல்லாமே நம்மளோட ஓன் அவுட்லெட்டை ஃபண்டிங் ரைஸ் பண்ணி நம்ம துவங்கணும். அப்புறம் ஒமானில் போகணும். இப்படி உலகம் ஃபுல்லாக எக்ஸ்பென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ மீண்டும் இந்த காலகட்டத்தில் தொப்பியாப்பாவுக்கு வெற்றிகளும் பல அடைஞ்சிருக்கோம், தோல்விகளும் அடைஞ்சிருக்கோம். இதில் இந்த 7 ஆண்டு காலத்தில் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிச்சு. ஸோ இதில் மிக குறிப்பாக சொல்லணும்னா உலகளவில் நம்ம வளரணும் அப்படிங்கும் போதும் ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் அப்படின்றது செட் ஆகாது அப்படின்றது அனுபவத்தின் மூலம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம துவங்கினதில் வெற்றி தோல்வி இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரான்ச்சைசிங் கான்செப்டில் போகிறதுனால தான். ஸோ அதன் பிறகு வெற்றி பெற்றவர்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ ஒரு குறிப்பாக சொல்லணும்னா அடையார் ஆனந்தபவன் எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க, தலப்பாக்கட்டி எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி கொடுக்கல, எல்லாமே கம்பெனி ஆப்ரேட்டட் அவுட்லெட் தான் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வழிமுறையை நாங்களும் கையில் எடுத்து நீண்ட அடுத்த ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு ஒரு சரியான செயல் திட்டத்தை வச்சு அடுத்த ஒரு 100 கிளைகளை ஓப்பன் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு நாங்கள் துவங்கியோம். ஸோ இதுக்கு தான் முதலீட்டாளர்களை நம்ம வரவேற்கிறோம். முதலீட்டாளர்களுக்கு என்ன மாதிரியான பங்குகள் நம்ம தரோம் அப்படின்னா 10 லட்சம் முதல் அவங்க நம்ம கூட முதலீட்டாளராக வரலாம். அவர்களுக்கு அப்படி இணையும் போது அவங்களுக்கு மாதம் 10,000 ரூபா அவங்களுடைய ஒரு லாப தொகையாவோ இல்லை ஊதிய தொகையாவோ நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 5 ஆண்டு காலம் இந்த ஒப்பந்தம், 5 ஆண்டு காலம் கழித்து அந்த 10 லட்ச ரூபா தொகையை 20 லட்ச ரூபாக நம்ம அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறவங்க 5 ஆண்டுகளில் அவங்க பெறக்கூடிய மொத்த தொகை அப்படின்றது கிட்டத்தட்ட 26 லட்ச ரூபா கிட்ட வரும். இது எப்படி தரோம், எப்படி சாத்தியம் அப்படின்னா அதுக்கான செயல் வடிவத்தை தான் நம்ம திட்டமிட்டு இந்த ஸ்கீமை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமாக இன்னும் நிறைய நபர்கள் நம்ம கூட இணையலாம். வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், ரெஸ்டாரண்ட் தொழில் ஆரம்பிக்கலாம். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னாலே நிறைய பேரோட மெஜாரிட்டி ஆசை ரெஸ்டாரண்ட் தான். ஆனால் அனுபவம் இல்லாமல் புதுசாக எங்கேயாவது ஆரம்பித்து அதில் நஷ்டமடைகிறதோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஃபுட் கோர்ட்டில் ஆரம்பிக்கிறது, கடன் வாங்கி ஆரம்பிக்கிறது அப்படின்னு அனுபவங்கள் பெற்றே நம்ம நிறைய இடங்களில் நமக்கும் நிறைய நஷ்டங்கள் ஏற்பட தான் செய்யுது. ஸோ இப்போ இது ஒரு கூட்டு முயற்சியாக அவங்க முதலீட்டாளராக மட்டும் இல்லாமல் நம்மளோட இணைஞ்சி அவங்களோட ஆற்றல் இருக்குது, சில துறைகளில் அவங்க சிறந்தவர்களாக இருக்காங்கன்னா அவங்களும் நம்ம கூட இணைஞ்சி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பார்க்குறோம். இப்போ நான் சொன்ன விளக்கங்கள் இல்லாமல் இன்னும் மேலும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் வேணும்னா நம்மளோட குழுவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், இல்லை என்னோட ஜூம் காலில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட தொப்பியாப்பா குழுமத்துக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இது ஹலாலான முறையில் நேர்மையான வழியில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலே க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்கேயுமே ஒரு பேராசை காட்டுறதோ இது மாதிரி தரோம் அது மாதிரி தரோம் அப்படின்றத நம்ம சொல்கிறது இல்லை. ஒரு தொழில் நடத்துகிறவங்க கிட்ட எது சாத்தியமோ அந்த சாத்தியமான ஒரு லாபத்தை தான் நம்ம சொல்கிறோம். அதில் பங்கிட்டு அனைவரும் சேர்ந்து வளரலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். உங்கள் அனைவரோட ஆதரவும் தருங்க, சேர்ந்து வளரும். நன்றி.